ஹலோ, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். காயந்தான் ஆபேலை கொன்றானா அப்படின்ற தலைப்போட பார்ட் 5 வீடியோவை நம்ம இப்ப பார்க்கலாம். பார்ட் 1, 2, 3, 4 அந்த லிங்க்ஸை வந்து அதோட லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்லயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்க, கண்டினியூஸா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். தேவனாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. அது இல்லாம அந்தந்த வீடியோக்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மற்ற வீடியோக்களோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன், நீங்க போய் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சரி, போன வீடியோல நம்ம என்ன முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அட்டோன்மெண்ட் செலுத்தாத காயின் உயிரோடு இருந்தா, அட்டோன்மெண்ட் செலுத்தின ஆபேல் மறிச்சிட்டான். அது ஏன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தேன் இல்லையா? அதோட தொடர்ச்சியை நம்ம இப்ப பார்க்கலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆனா அது பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னன்னா, காயினும் ஆபேலும் ஏன் அட்டோன்மெண்ட் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க? ஆக்சுவலா ஆதாமும் ஏவாளும் தான் தோட்டத்துல தேவனுடைய கட்டளைய மீறினாங்க. ஆனா காயினும் ஆபேலும் அட்டோன்மெண்ட் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அது ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ரோமர் 5:19 வாசிக்கலாம். ரோமர் 5:19, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ரோமன்ஸ் 5:19, through the disobedience transgressions of the one man the many were made sinners. ஆக்சுவலா ஆதாம் மீறின இல்லைங்களா தோட்டத்துல, அந்த மீறுதலின் செயலினால அவனும் ஏவாளும் மீறினவர்கள், பாவிகள் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. தேவன் முன்னாடி அவங்க எப்படி அறியப்படுவாங்கன்னா, மீறினவர்கள், பாவிகள் என்று அறியப்படுவாங்க. அவங்க மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 3:20 படி இந்த உலகத்துல ஏவாளின் வழியாக வருகிற ஆதாமோட ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே மீறினவர்கள், பாவிகள் என்று தேவனுக்கு முன்பாக அறியப்படுவார்கள். அதாவது இந்த ஆதாமின் மீறுதல் எப்படி ஆகி போச்சுன்னா, இன்னரிட்டன்ஸா ஆயிப்போச்சு. அதாவது ஜெனரேஷனலா, ஆன்சிஸ்ட்ரலா ஆயிப்போச்சு, ஹெரிடிட்டியா ஆயிப்போச்சு. அதனாலதான் ஆதாம் ஏவாள் தான் மீறினாங்க. அப்படி இருந்தா கூட ஜெனரேஷன்ஸ் ஃபுல்லா, இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா பூமியில, நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இதுக்கு அப்பாட இருக்க போறவங்க எல்லாருமே தேவனுக்கு முன்பாக மீறினவர்கள், பாவிகள் என்று அறியப்படுவார்கள். அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் ஆதாம் ஏவாள் பலி செலுத்தின மாதிரி, அட்டோன்மெண்ட் செலுத்தின மாதிரியே காயினும் ஆபேலும் இப்போது செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சரி, அட்டோன்மெண்ட் செலுத்தினதுனால ஏபேலுக்கு என்ன கிடைத்தது? ஆபேல் என்ன ஆனான்? அட்டோன்மெண்ட் செலுத்தினால ஆபேல் என்ன ஆனான்? வாசிக்கலாம். லேவியராகமம் 1:3 ஃபர்ஸ்ட் பலி செலுத்துறதே, அட்டோன்மெண்ட் செலுத்துறதே ஃபர்ஸ்ட் ரீசனே தான் அங்கீகரிக்க படும்படி, அதாவது தேவன் தன்னை அக்செப்ட் பண்ணி கொள்ளப்படும்படிதான், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அட்டோன்மெண்டே செலுத்துறான் ஆபேல். சோ ஃபர்ஸ்ட் ஆபேல் வந்து அட்டோன்மெண்ட் செலுத்தும் போது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். தேவனோட மறுபடியும் பீஸ்ஃபுல் ஆயிடுறான், தேவனோட ஃப்ரெண்ட் ஆயிடுறான், தேவனோட திருப்பிய உறவாயிடுறான், தேவனோட மறுபடியும் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துடுறான். அவனும் தேவனும் ஒன்னாயிடுறாங்க, உறவாயிடுறாங்க. அடுத்ததா லேவியராகமம் 1:4 இந்த விஷயம் வந்து லேவியராகமம் 16:32-34 இருக்குது, 4:20 இருக்குது. அதாவது அடுத்ததா எத்தனை வருது? தன் பாவ நிவர்த்திக்கென்று. அட்டோன்மெண்ட் செலுத்துறதே பாவ நிவர்த்திக்குன்னு, பாவெல்லாம் மன்னிக்கப்படணும், பாவ மன்னிப்பு உண்டாகணும்னு சொல்லிட்டுதான் அந்த அட்டோன்மெண்டே செலுத்துறது. அப்போ ஆபேல் இந்த அட்டோன்மெண்ட் செலுத்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? நெக்ஸ்ட் என்ன கிடைச்சது? பாவ மன்னிப்பு கிடைச்சது. ஏன்னா எபிரேயர் 9:22 என்ன சொல்லியிருக்கு? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதனாலதான் இப்போ ஒரு இன்னசென்ட் அனிமலோட பிளட் சிந்தப்பட்டு அதன் வழியா ஃபர்கிவ்னஸ் கிடைக்குது. அப்போ செகண்டா என்ன கிடைச்சது? ஃபர்கிவ்னஸ் கிடைக்குது. அடுத்ததா எபிரேயர் 11:4 அதுல வந்து ஆபேல் விசுவாசத்தினால பலி செலுத்தும் போது அவனுக்கு என்ன சாட்சி பெறுகிறான்? நீதிமான் என்று சாட்சி பெறுகிறான். ஹீப்ரூஸ் 11:4 through which he obtained a witness that he was righteous, that he was upright and in right standing with God. அப்போ தேவனோட என்ன ஆயிடுறான்? அடுத்ததான் என்ன கிடைக்குது? ரைச்சஸ், நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெறுகிறான். அதாவது தேவனோட ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துடுறான், நியூ ரிலேஷன்ஷிப் கிடைக்குது,
தேவனோடு ஹாவ் பீஸ் வித் காட் ரிகன்சைல் ஆகுறான். அடுத்ததான் ரிகன்சைல் ஆகுறான். ரைச்சஸ் நீதிமான் அப்படின்ற பெயர் அவனுக்கு மூணாவதா கிடைக்குது. அதாவது முன்னாடி என்ன ஆதாமின் மீறுதலினால ஆதாம் அவளுக்கு மாத்திரம் இல்ல மத்த எல்லாருக்கும் என்ன பெயர் வந்திருந்தது? மீறினவர்கள், பாவிகள் அப்படின்ற நிலை வந்திருந்தது இல்லையா? இப்ப அட்டோன்மெண்ட் செலுத்துறதுனால அந்த நிலை மாறி நீதிமான், நீதிமான்கள், தேவனோட கரெக்டா ரைட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, தேவனோட கரெக்டான நிலையில இருக்காங்க, தேவனுக்கு முன்னாடி கரெக்டா இருக்காங்க, ரைட்டா இருக்காங்க அப்படின்ற நிலை அவங்களுக்கு வந்துருது. இதே இன்னொன்னு இருக்கு. அட்டோன்மெண்ட் செலுத்துறதுனால இன்னொன்னு ஒன்னும் கிடைக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். இதே மாதிரிதான் ஆடமும் ஏவாளும் தோட்டத்துல அட்டோன்மெண்ட் செலுத்தினாங்களா, அவங்களுக்கும் இதே மாதிரி பிளஸிங்ஸ், இதே மாதிரி ஆசீர்வாதங்கள், இதே மாதிரி காரியங்கள் தான் அவங்களுக்கும் நடக்குது. அவங்களோட காரியங்கள், அந்த மீறினாங்கல்ல அந்த காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது, தேவனால அக்செப்ட் பண்ணப்படுறாங்க, அக்செப்டட் பை காட், நியூ ரிலேஷன்ஷிப் வித் காட், become friendly with God, friendly again. அவங்க they have peace with God, sins were forgiven, அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பாவிகள், மீறினவர்கள் அப்படின்ற நிலை மாறி நீதிமான் அப்படின்ற நிலைக்குள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சின்னர் ஆக்கப்பட்டிருந்தாங்க, இப்போ தேவர் மேட் ரைச்சஸ், இப்போ ரைச்சஸ் ஆயிட்டாங்க. சரி, ஆதாம் அட்டோன்மெண்ட் செலுத்தினாதான் ஆபேல் அட்டோன்மெண்ட் செலுத்தினால ஆபேல் என்ன ஆனா அப்படின்னு பார்த்தோம். ஆதாமேவளும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அட்டோன்மெண்ட் செலுத்தாத ஒருத்தர் இருக்காரு இல்லையா, காயன் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அட்டோன்மெண்ட் செலுத்துறவரு சாரி, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அதாவது கொலை நடந்துருச்சுல, கொலை நடந்துட்ட அப்புறம் தேவன் காயின் கிட்ட பேசி கேக்குறாரு, ஆபேல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அவன் திருப்பி பதில் சொல்றான், எனக்கு தெரியாது, நான் என்ன காவலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரஃபா பதில் சொல்றான். ஆக்சுவலா இங்க தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கொலை நடந்துருச்சு இல்லையா, இப்ப வாச்சும் அவன் கன்ஃபஸ் பண்ணுவான், தன்னோட பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி அதை விடுறதுக்கு முயற்சிப்பான், அவன் கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துதான் தேவன் கேட்கிறாரு. ஆனா அவனோட பதில் என்ன இருந்துச்சு? வேற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன காவலாளியா, எனக்கு ஒன்னும் தெரியாது, என் பிரதர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக்சுவலா இங்க தேவன் காயனோட பேசுறாருங்க, எங்கேயும் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி அவனோட காணிக்கை நிராகரிக்கப்பட்டது, ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, தேவன் அக்செப்ட் பண்ணலாம்னு சொன்னோன்னா அவன் எரிச்சல் ஆயிட்டான் பாத்தீங்களா. அப்பவும் தேவன் பேசுறாரு. அதான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம என்னெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அப்பவும் பேசுறாரு. அப்ப பேசும்போதும் காயன் அவர் பேசுறதை கவனிச்சுட்டு இருந்தான். இப்பவும் பேசுறாரு, அவர் பேசுறாரு, இவன் பதில் சொல்றான். அப்பனா காயனுக்கு என்ன தெரியுது? தேவன் தன்னோட பேசுறாரு, நம்ம அவரோட பேசுறோம், அல்லது தேவன் தான் தன்னோட பேசுறாரு அப்படின்றது காயனுக்கு நல்லாவே தெரியுது. இது தேவனுடைய குரல் தான் சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி தெரிஞ்சா கூட அவனோட நிலையில எந்த மாற்றமும் இல்லைங்க. அடுத்ததா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதாவது இப்ப என்ன சொல்ல தொடங்குறாருன்னா, இப்ப காயின் இந்த விஷயத்த செஞ்சுட்டான் இல்லையா, கொலை என்ற விஷயத்த செஞ்சுட்டான் இல்லையா, இதனால அவனுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் வரப்போகுது, அவுட்கம்ஸ் என்ன, இதோட ரிசல்ட்ஸ் என்ன, இதோட இஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதை சொல்ல தொடங்குறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்றாரு? இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாபம் வருது, இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இதே மாதிரிதான் முன்னாடி காயின் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்துச்சு. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனத்து வரைக்கும் ஆண்டவர் இந்த கான்சிக்வன்சஸ பத்தி ஆண்டவர் சொல்வாரு. அவங்க மீறின பொழுது, தேவனுடைய கட்டளை மீறின பொழுது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருப்பாரு தேவன்.
அப்ப கூட தேவன் என்ன பண்ணுவாரு, சாபத்தை வந்து டைரக்டா சொல்ல மாட்டாரு, ஏவாளையோ ஆதாமே டைரக்டா சொல்ல மாட்டாரு. உன்னால பாரு இந்த நிலம் சபிக்கப்பட்டதா ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாரு. உன்னால நிலம் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாரு. ஆனா நீ சபிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா இங்க காயில வந்து நீ சபிக்கப்பட்டிருக்க, யூ ஆர் அண்டர் கர்ஸ், யூ ஆர் கர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ காயினுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது கான்சிக்வன்ஸ் என்ன, என்ன அவுட்கம், என்ன ரிசல்ட், என்ன ஆஃப்டர் மார்க் என்ன அப்படின்னு சொன்னா சாபம். நிலத்துல இல்லைங்க, அவன் மேலேயே சாபம். இப்ப அவன் மேல மட்டும் இல்லைங்க, இனிமே அது அப்படியே இன்ஹெரிட் ஆயிட்டே வரும். அவன் மாத்திரமில்ல அவனோட ஜெனரேஷன்ஸ் ஃபுல்லுக்கும் அந்த சாபம் பாஸ் ஆன் ஆயிட்டே வரும். அடுத்ததா என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆதியாகமம் 4:12 நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. பாத்தீங்களா, அவன் என்ன பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தான், நிலத்துலதானே உழவனா வேலை செஞ்சுட்டு இருந்தான், பயிர் பண்ணிட்டு இருந்தான்ல, கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, ஃபார்மரா இருந்தான் இல்லையா. சோ அந்த பிசினஸ பத்தி சொல்றாரு. இனி நீ நிலத்தை விழும்போது அது பலனையே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆதாம் ஏவாளுக்கு கூட பாருங்க அந்த கான்சிக்வன்ஸ்ல எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாமோட மீறுதனால் வந்த ரிசல்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்வாரு, நிலம் சபிக்கப்பட்டதாயிடுச்சு, ஆனா நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் அது பலனை தரும். நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஆனா அது பலனை தரும். நீ கஷ்டப்பட்டு உன்னோட வேர்வையிலாதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீ சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்ட பாரு, நீ இந்த மாதிரி செஞ்சதுனால. அது வந்து நிறைய களைகள் எல்லாம் வர அந்த நிலத்துல இருந்து விளையும், அதையும் நீ எடுத்து இன்னும் கஷ்டப்பட்டு நீ அந்த பயிர் பண்ற வேலையெல்லாம் பார்த்த பிறகுதான் நீ சாப்பிட்றதுக்கு ஆகாரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு என்ன சொல்றாரு, பூமி தன் பலனை இனி உனக்கு கொடாது. அப்ப அடுத்த ஃபர்ஸ்ட் வந்து அவனே கர்ஸ் ஆயிட்டான், ஆண்டர் கர்ஸ் ஆயிட்டான், அவனே கர்ஸ்ட் ஆயிட்டான். இப்போ என்னன்னா பாவர்ட்டி, என்ன பிசினஸ் பண்ணாலும் அதுல இருந்து வருமானமே வராது. பாவர்ட்டி, ஃபெமைன், ஸ்டார்வேஷன், அது எல்லாம் அவனோட அவுட்கமால வந்துருச்சு. அடுத்ததா ஆதியாகமம் 4:12 நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். 14 அவனே சொல்றான் பாருங்க, பூமியில் நான் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். இது எவ்வளவு கொடுமை இல்லையா? ஹோம்லெஸ்ஸா, வேகபாண்டா, ஃபியூஜிட்டிவா, வாண்டரரா நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது உனக்கு சொந்தமா ஒரு பூமி கூட இருக்காது, ஹோம்லெஸ்ஸா இருப்ப, நீ அங்கே இங்கே அலைஞ்சு திரிகிற வாழ்க்கை. அவன் கர்ஸ்குள்ள ஆயிட்டான். அவன் என்ன வேலை செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு அதுல இருந்து எதுவுமே பலனே வராது. அதனால ஸ்டார்வேஷன், பாவர்ட்டி எல்லாம். அது இல்லாம இப்போ ஒரு இடத்துல தங்கி தரிக்க முடியாது, அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருக்கிற வாழ்க்கை, வேகபாண்டு வாழ்க்கை, வாண்டரரா நீ வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தத பாருங்க, 14 என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. பயம் வந்துருச்சு. அடுத்ததா நம்ம கொலை செஞ்சிட்டோம், நம்ம கொலை பண்ணப்படுவோம் அல்லது பழி வாங்கப்படுவோம் அப்படின்ற ஒரு பயம் அது எல்லாருக்கும் இருக்கும் பாருங்க. யாரெல்லாம் கொலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எங்க போயிருந்தாலும் யாருன்னா இவங்களை பார்த்துட்டா போதும், உடனே ஐயோ இவங்க நம்மள கொலை செய்யறவங்களா, இவங்க நம்ம எதுக்கும் வந்திருக்கிறாங்க, பழி வாங்கிறதுக்கு, இவங்க பழி வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு பரிதாபமான வாழ்க்கை இல்ல? பயந்து 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 வாழற வாழ்க்கை. இவங்க கொலை செஞ்சிருவாங்களா, அவங்க கொலை செஞ்சிருவாங்களா, இவங்க நம்மளுக்கு ரீபே பண்ணிடுவாங்களா, அவங்க நம்மளுக்கு ரீபே பண்ணிடுவாங்களா, இவங்க நம்மள பழி வாங்கிடுவாங்க, அவங்கள நம்மளுக்கு பழி வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்துற வாழ்கிற வாழ்க்கை. அந்த இதுவும் இவனுக்கு வந்துருச்சு. அடுத்ததா ஆதியாகமம் 4:14 ஆதியாகமம் 4:14-15 ஆதியாகமம் 4:14-15 என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. காயினை கண்டுபிடிக்கிறவன் 15 காயினை கண்டுபிடிக்கிறவன் யாரங்க கண்டுபிடிப்பாங்க? யாருன்னா ஒளிஞ்சு மறைஞ்சுன்னு இருந்தாதுன்னா அவங்கள போய் கண்டுபிடிக்க வேண்டிய நிலம் இருக்கும். அப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டான். ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, எல்லாரையும் விட்டு தனியா போயிட்டு ஓடி எங்கேயோ போய்
காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ போய் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை. ஏன்னா பயம், யாரா கொண்டு போட்டுருவாங்களே, யாரா வழி வாங்கிடுவாங்களேன்னு சொல்லிட்டு. சோ ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, அது இன்னும் பரிதாபம் இல்லைங்களா? அடுத்ததா ஆதியாகமம் 4:14-16. இதுதாங்க காயனுக்கு கிடைச்சதுலயே ரொம்ப மோசமான அல்லது யாருக்குமே கிடைக்க வேண்டாத, கிடைக்க கூடாத ஒரு பனிஷ்மெண்ட் அல்லது அவுட்கம் அல்லது ரிசல்ட்டா இருக்குங்க. இதுதான், இது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆதியாகமம் 4:14-16. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. 16 அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு. தேவ சமூகத்திலிருந்து துரத்தி விடப்படுதல், தேவ சமூகம் இல்லாது இருக்கிறது, தேவனுடைய சன்னதி இல்லாது இருக்கிறது, தேவன் இல்லாது இருக்கிறது. இதுதாங்க இருக்கிற அவுட்கம்லயே இருக்கிற ரிசல்ட்லயே ரொம்ப மோசமானது, ரொம்ப பெஸ்டானது. அது இல்லைன்னா எப்படி இல்ல? காயின் கூட பாருங்க, அதோட அவசியத்தை உணர்ந்துதான் காயின் கூட அதோட அவசியத்தை உணர்ந்துதான் என்ன பண்ணுவான்? சங்கீதம் 51 ஜெபிப்பான் பாருங்க. 51 சங்கீதம் 51:11 ஜெபிப்பான் பாருங்க. தேவனே நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இரும். 1 ஜெபிப்பான், தேவனே உடைய கிருபையின்படி எனக்கு இறங்கி உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதுங்க. பாவம் செஞ்சிட்டு இருப்பான் தாவீது. அந்த பாவம் செஞ்சிட்ட பிறகுதான் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவனுக்கு உணர்த்துவார், தேவன் சொல்லி உணர்த்துவார். அப்பதான் இந்த சங்கீதம் எழுதியிருப்பாரு. சங்கீதம் 51 ஃபுல்லா நீங்க வாசிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். உணர்ந்து எழுதியிருப்பாரு அப்படியே. அப்ப அந்த தொடங்குறதே தான், தேவனே நம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிருங்க. பாவம் பண்ணியாச்சு, அடுத்ததான் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுவோம் அப்படின்ற பயம். அதுதான் இங்க நடக்குது. தேவனுடைய சன்னதியை விட்டு துரத்தி விடப்படுதல், தேவனுடைய சமூகம் இல்லாதிருத்தல், தேவன் இல்லாதிருத்தல். இதுதான் இல்ல கிடைச்சதுலயே ரொம்ப பெஸ்டான அவுட்கம், ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் சின். அடுத்ததா ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 வழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். எவ்வளவு இறக்கும் பாருங்க. மறுபடியுமா தேவனுடைய மோசி வெளிப்படுது, அவருடைய கிருபை வெளிப்படுது. தேவன் எவ்வளவு கிருபையா இருக்கிறார்ல காயின் மேல. கொலை பண்றதுக்கு முன்னாடியும் அவன் பாவம் செஞ்சுட்டே இருந்தான், அப்பவும் அவரோட கிருபை அவன் மேல இருந்துச்சு. இப்பவும் அவரோட கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய கிருபை அவன் மேல வெளிப்படுது. அதாவது அதுக்கு முன்னாடி அவன் ஜெபிக்கிறாங்க. அவன் என்ன ஜெபிக்கிறானா? 13 அப்போது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. 14 இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட ஜெபிக்கிறான். ரொம்ப ரொம்ப இதுவா இருக்குது, ரொம்ப கடினமா இருக்கு இந்த தண்டனை, என்னால சகிக்கவே முடியாது அப்படின்னு ஜெபிச்ச உடனே இறங்கிடுறார். உடனே மோசிஃபுல் ஆயிடுறாரு, அவரோட மோசி வெளிப்படுது. அப்பதான் என்ன பண்றாரு, அவன் மேல ஒரு மார்க் போடுறாரு. இதுல இருந்து என்ன தேவன் இது பண்றாருன்னா, அவன் கொலையே பண்ணிட்டான், ஆனா அவன் கொலை பண்ணிட்டானே, நாங்களும் கொலை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் கொல்லக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது. அப்படி அவன் யாருன்னா கொன்னாங்கன்னா அவன் கொலை பண்ணிட்டே இருக்கட்டும், கொலை பண்ணாதவனையும் கொல்லக்கூடாது, நிரபராதியும் கொல்லக்கூடாது, இன்னொசென்ட்டையும் கொல்லக்கூடாது. அப்படியே அவன் கொலை செஞ்சுட்டு இருந்தா கூட அவன் பாவம் தான் செஞ்சுட்டான், அவனை மனுஷால் கொல்லக்கூடாது, நான் பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு வேற எந்த மனுஷரும் அவனை கொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா? உபாகமம் 32:35 தேவன் சொல்றாரு, உபாகமம் 32:35 பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. தேவன் சொல்றாரு, பழி வாங்குறதெல்லாம் ஏன் வேலை, அவனுக்கு அவன் இதுக்கு தக்கன மாதிரி பதிலளிக்கிறது ஏன் வேலை, வேற யாரும் பழி வாங்க கூடாது, அவன் கொலகாரனாவே இருந்தா கூட.
அவன் கொலை பண்ணா அதை நான் கேட்டுக்குவேன், நான் விசாரிச்சுப்பேன் அப்படின்னு தேவன் நமக்கு, மனுஷாளுக்கு, ஹியூமன்ஸுக்கு உணர்த்துகிறார். அதனால காயின் ஜெபிச்ச உடனே அவன் மேல ஒரு மார்க் போடுறார். உன்னை கண்டுபிடிக்கிற யாவும் உன்னை யாருன்னா உன்னை கொலை செய்ய கூடாது. அடுத்ததா 4 14-16 இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. 16 அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இப்ப எல்லா அவுட்கம்ஸ் எல்லாம் விவரிச்சிடுறாரு, எல்லாத்தையும் விலைக்கு சொல்றாரு. அவனோட செயல்னால, அவன் ஆபேல கொலை செஞ்ச அந்த கொலைகார செயல்னால என்னெல்லாம் அவுட்கம்ஸ் சொல்லிட்டு தேவன் அவனுக்கு விவரிச்சு சொல்லிடுறாரு. இப்ப அவனுக்கு என்னென்ன அத பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ அது முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான், தேவனுடைய சன்னதியை விட்டு புறப்படு. ஏன்னா தேவனுடைய சமூகத்துல இருந்து அவன் துரத்தப்படுகிறான், தேவனுடைய சமூகத்தை அவன் இழக்கிறான். அதுல என்ன சொல்றது, இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்து விடுகிறீர். அது ஆக்சுவலா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஏதேன்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல கிழக்கு சைட்ல தோட்டத்தை தேவன் பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த தேசத்துல இருந்துன்னா இந்த தேசத்தை தான், அதாவது ஏதேன் அப்படின்றது ஆடம் அண்ட் ஈவ் ஃபேமிலியோட தேசம், அவங்க கூட இருக்கிற அந்த தேசம். இந்த தேசத்தை கிழக்கு சைட்ல தேவன் கார்டன் உண்டாக்குனார். அப்ப ஏதேன்றது ஆடம் ஏவாள் அவங்களோட ஃபேமிலி, காயின் அவையெல்லாம் குடியிருந்து கொண்டு வருகிற தேசம். இந்த தேசத்துல அவங்க அட்டோன்மெண்ட் செலுத்தினோடனே தேவன் பேசுகிறார், அவங்க தேவனுக்கு ஆராதனை செய்யறாங்க, தேவனுடைய சமூகம் இருக்குது. ஏன்னா தேவ சந்நிதியை விட்டுதான் புறப்பட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தேவனுடைய சமூகம் இருக்கு, தேவனுடைய சந்நிதி இருக்கு. சோ இது ஏதுன்றது ஆதாம் ஏவாளோட தேசம், அவங்களோட ஃபேமிலியோட தேசம். இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறார். அந்த தேசத்தை கிழக்கு திசையில் ஆண்டவர் கார்டனை பிளான்ட் பண்ணாரு. சோ இந்த ஏதேனுக்கும் கிழக்கு திசையில தான் காயின் போயிடுறான், கர்த்தருடைய சந்நிதியை விட்டு போய் வாசம் பண்றான். இதே ஒரு விஷயம் ஆதாம் ஏவல் விஷயத்துல நடந்தது இல்லையா. ஆதாம் ஏவல் என்ன பண்றாரு, ஆண்டவர் கார்டன்ல ஈடன் என்ற தேசத்துல உள்ள அந்த கார்டன், அங்க அதுக்குள்ள பிளான் பண்ண அந்த கார்டன்ல கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனா இவங்க மீறின பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள அந்த கார்டனை விட்டு வெளியே அனுப்புறாரு. ஆனா கார்டனை விட்டு அவங்க வெளியே வந்தாலும் ஈடனுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஈடன்ற தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த தேசத்துக்கும் வெளியே நோட் அப்படின்ற தேசத்துலதான் காயின் போய் வாசம் பண்றான். அடுத்தது ஆதியாகமம் 4-16 24 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காயினோட ஜெனரேஷன்ஸ் எப்படி எல்லாம் வாழ்றாங்க. காயின் போறான் அந்த நாட் அப்படின்ற தேசத்துக்கு போய் அங்க அவன் வாழ்றான். அவனுக்கு கல்யாணம் ஆகுது, பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஜெனரேஷன்ஸா வருது. ஆனா அவன் ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவன் ஜெனரேஷன்ஸ்ல வந்தவங்களும் என்ன பண்றாங்க, கொலை பண்றாங்க, 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தேவன் செய்ய அனுமதிக்காத காரியங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தேவனற்ற சந்ததியை அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஏதேனுக்கு வெளியே ஃபுல்லா டோட்டலா ஏதேனுக்கு வெளியே காயின் போயிடுறான். சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம், அட்டோன்மெண்ட் செலுத்தியும் ஏபேல் ஏன் மரித்தான். ஆனா அட்டோன்மெண்ட் செலுத்தாதே காயின் என்ன பண்றான், உயிரோடு இருக்கான். அட்டோன்மெண்ட் செலுத்தியும் ஏபேல் ஏன் மரித்தான். நல்ல கவனமா கவனிச்சுக்கோங்க இந்த காரியங்களை, ஒவ்வொரு பாயிண்ட்ஸா. ரோமர் 5-12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. அதாவது ஆதாமின் மீறுதலின் வழியாக பாவமும், அதை அடுத்து அதுக்கு வழியா மரணமும் என்ன பண்ணுச்சு, உலகத்துக்குள்ள வந்துருச்சு. பாவம் சொல்றாங்களே, எது பாவம் உங்களுக்கு தெரியுமா? எது பாவம் தெரியுங்களா? 1 யோவான் 3-4 தேவ கட்டளையை, தேவ வார்த்தையை, அதாவது நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் இருக்கும். அது அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது தான் பாவம். பாவம்ன்றது ஒரு பீயிங்கோ ஒரு திங்கோ அப்படி இல்லைங்க, அது ஒரு செயல். அந்த ஒரு மீறின, தேவனுடைய கட்டளையை மீறின ஒரு செயல். இதுதான் ஆதாமின் வழியாக, ஆதாமின் மூலமா பாவமும் மரணமும் உலகத்துக்குள்ள வந்துருச்சு. அடுத்ததா ரோமர் 5-19 எல்லாரும் ரோமர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்துதான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அதாவது மீறுதலினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். இததான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? ஆதாமுடைய மீறுதனால ஆதாம் மீறினவன் பாவி அப்படின்ற நிலைக்கு ஆளானா. அது இல்லாம ஆதாம் மாத்திரம் இல்லாம ஆதாகமம் 3:20 ஆதாமின் வழியாக ஏவாளின் வழியாக வருகிற ஆதாமுடைய சந்ததி எல்லாருமே என்ன பண்றாங்க, ஜெனரேஷன்ஸ் எல்லாமே மீறினவர்கள் பாவிகள் அப்படின்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதுதான் ஆதாமின் மீறுதலினால எல்லாருமே ஜெனரேஷன்ஸ் அந்த பூமியில இப்ப இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இனி இருக்க போறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பாவிகள் அப்படின்ற நிலைக்குள்ள ஆயிட்டாங்க. அடுத்ததா ரோமர் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அதாவது மரணத்தின் ஆளுகைக்குள்ளா எல்லாரும் வந்தாச்சு. 17 வசனத்திலே அதே போட்டிருக்கோங்க பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அதாவது ஆதாமுடைய மீறுதலினால மரணத்தினுடைய ஆளுகைக்குள்ளார எல்லாரும் வந்தாச்சு. அதுக்கப்புறமா 21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, அதாவது ஆதாமுடைய மீறுதலினால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பாவம் மரணம் அப்படின்ற ரெண்டுத்தோட ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்ததா ஆதியாகமம் 3:22 ஆதியாகமம் 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆதாம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு, ஆதாம் ஏவலை பத்தி சொல்றாரு. ஆதாம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. தோட்டத்துல அவன் மீறினதுனால அந்த ஆண்டவர் ஃபோர்பிட் பண்ண அந்த ட்ரீல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டதுனால இப்போ என்ன வந்துருச்சுன்னா, நன்மை தீமை அறியத்தக்க அறிவு, நன்மை எது தீமை எதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்ற அறிவு இப்போ மனுஷருக்கு வந்துச்சு, ஆதாம்க்கும் ஏவாளுக்கும் வந்துருச்சு. அததான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஆதாம்க்கும் ஏவாளுக்கும் நன்மை எது தீமை எதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இந்த அறிவு தேவனுக்கு உண்டாயிருந்துச்சு. தேவன் அதனாலதான் உண்டாயிருந்த தொட்டுதான் ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்லியிருப்பாரு, எல்லாத்தையும் நீங்க தோட்டத்துல இருந்து எல்லா பழத்தையும் புசிக்கலாம், ஆனா இதை புசிக்க கூடாது, இதை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க சாகவே சாவீர்கள், சாகவே சாவா இதை புசிக்கும் நாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுகிற அந்த நாலேஜ் இருந்தது, அறிவு இருந்தது. இது தெரிஞ்ச உடனே ஏவாளுக்கும் என்ன தெரியுங்களா வந்திருக்கோம், இப்போ நம்ம அந்த மரத்தை பாக்குறோம், அது ரொம்ப அப்பிடைசிங்கா இருக்கு, அதுல இருக்கிற பழம்லாம் அது ஒண்ணும் பாக்குறதுக்கு அது ஒண்ணும் மரணத்தை கொண்டு வருகிற மரம் மாதிரியோ இல்லது பழம் அதுல இருக்கிற மாதிரியோ தெரியலையே, அதனால மரணம் வருமா அப்படின்றது ஒண்ணுமே தெரியலையே, பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் என்ன பண்ணிருக்கா யோசிச்சிருப்பா. ஆனா இந்த அறிவு ஆனா தேவன் சொல்றாரு சாவீங்க இதுல இருந்து சாப்பிட்டான்னு சொல்றாரு. அப்ப இந்த அறிவு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு கொள்ற அறிவு தேவனுக்கு இருக்குது. இந்த அறிவு நம்மளுக்கும் இருந்தா எப்படி இருக்கும், நம்மளே பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நல்லதெல்லாம் இது பண்ணிட்டு கெட்டதெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவோட தேடலோட வேட்கை, இந்த தேடல் தான் என்ன பண்ணிருக்கோம், அப்படி தேடிட்டு இருந்திருப்பா பொழுது. இந்த அறிவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா, நல்லா இருக்கும், நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. இதை பயன்படுத்தி தான் பிசாசு என்ன பண்ணுவான், அவளை இது மாதிரி இதை சாப்பிடுங்க, நன்மை தீமை அறியும், உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போய் சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி இது பண்ணியிருப்பான். சோ இப்போ சாப்பிட்டதுனால நன்மை தீமை அறிவு என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, இப்பொழுதும் இப்ப நன்மை தீமை அறியவங்களா ஆயிட்டாங்க, இவங்களுக்கே தெரியும், நம்மள மாதிரியே இவங்களுக்கும் நன்மை எது தீமை எதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். தேவன் நாங்க அவ்வளவு கேட்டவரா, மனுஷால் உயிரோடு கூடாது செத்து போயிடணும்னா படைப்பாரு? அப்படி இல்லைங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இப்பொழுதும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த அறிவு வந்துருச்சு இல்லையா, இப்ப என்னவா ஆயிட்டாங்கன்னா இவங்களால நன்மையும் செய்ய முடியும்
தீமையும் செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. பாவமும் செய்ய முடியும், நன்மையும் செய்ய முடியும் என்ற நிலைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த வந்துட்டாங்க. சின்ஃபுல் ஸ்டேட்ல இப்போ அவங்க இருக்கிறாங்க, பாவ நிலையில இருக்கிறாங்க. பாவம் செய்யக்கூடிய நிலையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு நன்மையும் இப்ப செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். ஏன்னா நன்மை எது, தீமை எதுன்றது பகுத்தறிகிற அல்லது டிஃபரன்ஷியேட் பண்ற அறிவு அவங்களுக்கு வந்துருச்சு இப்போ. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, இவங்க மரணம், பாவம் மரணம் என்பது ஆளுகைக்குள்ள வந்துட்டதுனால இவங்களால என்ன பண்ண முடியாது, நன்மை செய்ய அந்த பாவம் என்ன பண்ணாது, விடாது. அப்படிதான் காயினோட விஷயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, காயினை நன்மை செய்ய விடாத தீமையே செஞ்ச வச்சது, கொலை செய்ய வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இவங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன நிலையில இருக்கிறாங்கன்னா, பாவம் செய்யக்கூடிய நிலையில நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அப்போ சின்ஃபுல் ஸ்டேட்ல பாவம் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு ஆண்டவர், இப்பொழுதும் இந்த நிலையில இருக்காங்க. இப்ப தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்னென்றைக்கு உயிராதவர்களுக்கு செய்ய வேண்டும். இது நல்லதுதாங்க செஞ்சிருக்காரு அவங்களுக்கு. எப்படி நான் இப்ப சிங்கிள் ஸ்டேட்ல இருக்காங்க. இப்ப எப்படி காயினே வச்சுக்கோங்களேன், காயின் இப்ப பாவம் பண்ற நிலைமையில இருக்கிறான். அவன் இப்ப ஜீவ விருட்சத்துல இருந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு என்னன்னைக்குமா உயிரோடு இருக்கிற மாதிரி சாகா வர அவனுக்கு கிடைச்சதுன்னா அது எவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையா இருக்கும் இல்லையா. இப்ப ஒரு பயங்கரமான கொலகாரனுக்கு சாகா வர கிடைச்ச மாதிரி அது. அப்போ பாவம் இவங்களுக்கும் அந்த சாகா வர கிடைச்சிடும், இவங்களுக்கும் அந்த பாவ நிலைக்கும் என்ன பண்றோம், சாகா வரம் வந்துடும். அந்த சின்ஃபுல் ஸ்டேட்டுக்கும் சாகா வந்துடும். அப்ப என்ன தெரியுங்களா, ஆவா கொலை பண்ணினே இருப்பாங்க, தப்பு பண்ணினே இருப்பாங்க, ஆனா அவங்க சாகவே மாட்டாங்க. அது எவ்வளவு மோசமான உலகம் ஆயிடும்ல. அந்த நாளதான் தேவன் என்ன பண்ணாரு, அப்போதைக்கு அதை பாதுகாக்கும்படி என்ன பண்றாரு, பிளேமிங்ஸ் ஓடையும் அந்த செருபீன்ஸ் என்ன பண்றாரு, கேருபீன்கள் எல்லாம் வச்சு அந்த இதை பாதுகாத்து கிழக்கு சைட்ல வச்சு பாதுகாத்து, அப்போ அந்த தோட்டத்துக்கு கிழக்கு சைட்ல தான் அதோட என்ட்ரன்ஸ் இருக்கும், பாதுகாத்து என்ன பண்றாரு, இவங்க வெளியே அனுப்பிட்டு அதை பாதுகாக்கிறாரு. அப்போ தேவன் நல்லது தானே செஞ்சிருக்காரு. அடுத்ததான் ஆதியாகமம் 2 அதிகாரம் 17 அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை இட்டார். அடுத்ததா என்ன வந்தது, ஆதாமின் மீறுதலினாலே மரணம் வந்தது. ரோமர் 5:16-18 16 மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. அதாவது ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தது, காண்டம்னேஷன். அதாவது என்ன காண்டம்னேஷன், மரணம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு. ஒரே குற்றம், ஒரே அஃபென்ஸ் அவன் செஞ்சது, மீறுதல். 18ஆம் வசனத்துல ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அவனுக்கு மட்டும் உண்டாகல, எல்லா மனுஷருக்கும் உண்டாச்சு. அது என்ன தீர்ப்பு, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவை. அப்ப ஆதாமின் மீறுதலினாலே மரணம் எல்லாருக்கும் வந்துருச்சு. எல்லாரும் மறிக்க கூடியவர்கள் ஆனார்கள். மரணம் 2 விதத்துல இருக்குதுங்க. ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் டெத், அதாவது செப்பரேஷன் ஃப்ரம் காட். இன்னொன்று பிசிக்கல் டெத், செப்பரேஷன் ஃப்ரம் பாடி. இந்த செப்பரேஷன் ஃப்ரம் காட் எபேசியர் 2:1 2 பார்க்கலாம். 1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த, 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த, அதாவது அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்றாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் டெத் உடனே உண்டாகுது, செப்பரேஷன் ஃப்ரம் காட். இந்த அடுத்ததா செப்பரேஷன் ஃப்ரம் பாடி, அத ஆதியாகமம் 5 அதிகாரம் 5 5, 8, 11 பார்க்கலாம். 5 அதிகாரத்துல ஆதாம் மரித்தான். 8 சேத் மரித்தான். 11 ஏனோஸ் மரித்தான். அப்போ மனுஷர் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஆபேல் கொலை செய்யப்பட்டதுனால மரிச்சான். ஆனா இங்க இயற்கையாவே என்ன பண்றாங்க, பிசிக்கல் டெத் இவங்களுக்கு வருது, ஆதாமுக்கு சேத்துக்கு ஏனோஸ். அப்போ 2 மரணம், மனுஷர் மறிக்கக்கூடியவர்கள் ஆனார்கள். அதுல 2 மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத், செப்பரேஷன் ஃப்ரம் காட், அடுத்தது செப்பரேஷன் ஃப்ரம் பாடி. சரி, பாவமும் மரணமும் எப்படி வந்துச்சு, உலகத்துல வந்துச்சுன்னு சொன்னோம். எப்படி வந்துச்சு, அது ஆதியாகமம் 3 அதிகாரத்துல நல்லாவே பார்க்கலாங்க. பிசாசு தான் என்ன பண்ணா, ஆதியாகமம் 3 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா நல்லா தெரியும். பிசாசு தான் இந்த பாவத்தையும் மரணத்தையும் ஆதாமின் வழியாக உலகத்துக்குள்ள கொண்டு வந்தான்.
பாவத்துக்கு அவன் தான் காரணம். ஃபர்ஸ்ட் பாவம் அவன் தான் பண்ணான். அததான் தேவன் கண்டுபிடிச்சு அவனை தூதனா, அபிஷேகப்பட்ட தூதனா இல்லாத மாதிரி தள்ளி விட்டாரு. அதை வந்து 1 யோவான் 3:8 பார்க்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். 1 யோவான் 3:8. பாவத்துக்கு அவன் தான் காரணம். அடுத்ததா மரணம். எபிரேயர் 2:14. மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவன். அப்போ பிசாசு தான் பாவத்தையும் மரணத்தையும் ஆதாம் வழியாக உலகத்துக்குள்ள கொண்டு வந்தான். அது ஆதியாகமம் 3 அதிகாரத்துல அவன் எப்படி கொண்டு வந்தான் அப்படின்னு சர்பத்தை யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். அடுத்ததா 2 மரணம்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மரணத்துல 2 மரணத்துல ஆதாமின் ஒண்ணுத்துக்கு பரிகாரம் பண்ணப்பட்டது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 21 வாசிக்கலாம். 3 அதிகாரம் 21 தேவனா கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்க தாங்க உலகத்துல பாவமும் மரணமும் வந்துச்சு இல்லையா? வந்த உடனே அப்போ தேவன் என்ன பண்ணாரு? அந்த தோட்டத்திலேயே பாவத்துக்கு அட்டோன்மெண்ட் ஏற்படுத்தினாரு. பரிகார முறைய அவர் இன்ஸ்டியூட் பண்ணாரு, ஏற்படுத்தி அதை என்ன பண்ணாரு? ஆதாம் அவள் செய்யும்படி அதை செய்ய வச்சாரு. சோ அவங்க என்ன பண்ணாங்க? மிருகத்தை பலியா கொடுத்து அதனோட ரத்தத்தின் வழிய என்ன பண்ணாங்க? அட்டோன்மெண்ட்டை செலுத்தி அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட்டது. அந்த பரிகாரத்தினால என்னெல்லாம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பரிகாரம் கிடைக்கும் போது, அந்த அட்டோன்மெண்ட் செலுத்தும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் டெத் இருக்குது இல்லையா, அது சரி செய்யப்பட்டதுங்க. ஏன்னா அட்டோன்மெண்ட் செலுத்தின உடனே தேவன் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளப்படுறாரு. என்ன பண்றாங்க? மரணம் வந்து 2 விதத்துல இருக்குது. செப்பரேஷன் ஃப்ரம் காட் மீறதுனால என்ன ஆயிடுறாங்க? ஆவிக்குரிய மரணம் வந்தது. ஆனா இந்த அட்டோன்மெண்ட் செலுத்தின உடனே இது சரி செய்யப்படுகிறது. ஆவிக்குரியத்துல திரும்ப என்ன பண்றாங்க? உயிராயிடுறாங்க, தேவனோட ரிகன்சல் ஆகுறாங்க, தேவனோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, தேவனோட ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துடுறாங்க. அப்போ ஆவிக்குரிய மரணம் சரி செய்யப்படுகிறது. ஆனா இன்னொரு மரணம் இருக்குது பாத்தீங்களா? செப்பரேஷன் ஃப்ரம் பாடி. அது ஆதியாகமம் 5 அதிகாரம் 5 வசனம் 8 வசனம் 11 வசனத்துல பார்த்தோம். ஆதாமும் மரிச்சான், அவனோட பையன் மரிச்சான், அவனோட பேரை மரிச்சான், அப்புறம் தொடர்ந்து மரிச்சுன்னு வராங்க. இன்னைக்கும் நம்ம சாவை பாக்குறோம் இல்லையா? நிறைய பேர் சாவுறாங்க இல்லையா? அது வந்து என்ன பண்ணும்? இன்னைய வரைக்கும் சரி செய்யப்பட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அது எப்ப இது பண்ணப்படும்னா 1 கொரிந்தியர் 15:26ங்க. 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சோ இந்த மரணம், சரீர சாவுன்றது கடைசியாதான் டிஸ்ட்ராய் பண்ணப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அது எப்போன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்க. 20 அதிகாரம் 14 வசனத்துல, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது வந்து கடைசியில மில்லினியெல்லாம் முடிந்து 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அர்மகடான் யுத்தம், பிசாசுக்கும் உலக இதெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதற்கு அப்புறம் லாஸ்ட் என்ன பண்றாரு? கர்த்தர் என்ன பண்றாரு? மரணத்தையும் பாதாளத்தையும் அக்கினி கடல்ல அந்த லேக்ல வந்து ஃபயர் லேக்ல வந்து என்ன பண்ணிடுறாரு? தள்ளி விட்டுறாரு கர்த்தர். லாஸ்ட்ல தான் இந்த மரணம் சரீர சாவு சரி பண்ணப்படும். ஆனா அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? காயின் ஆபேல் விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ வந்து இந்த சரீர சாவுக்கு எந்த பரிகாரமும் பண்ணப்படலைங்க. ஆனா அதுக்கு அப்புறம் எப்பனா தேவன் பரலோகத்தின் தேவன் பரலோகம் இந்த சரீர சாவுக்கு எதனா ஏற்பாடு பண்ணாங்களா, எதனா பரிகாரம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்? வேற எப்பனா நம்ம பார்க்கலாம். ஆக மனுஷன் என்ன பண்ணாங்க? மரிக்க கூடியவர்களாக ஆனார்கள். அதனாலதான் ஆபேல் அட்டோன்மெண்ட் செலுத்தியும் அது மாதிரி இந்த சரீர சாவுன்றது நீதிமானால இருந்தாலும் சரி, அநீதிமானாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, பொருளாதாரனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்க இந்த சரீர சாவோட ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க. தேவனோட ரிவைவாயாச்சு, தேவனோட இணைஞ்சாச்சு அவரோட அட்டோன்மெண்டால. ஆனா தேவன் ஏற்படுத்தின பரிகார முறையால. ஆனா இந்த சரீர சாவு அப்ப எந்த பரிகாரமும் பண்ணப்படவில்லை.
அதனாலதான் ஆபேலும் அப்போ இதனால ஆதாமும் மறிக்கக்கூடியவனா சரீர அடைகிறவனா இருக்கிறாரு. அவரோட பேரா காயின் ஆபேல் இவங்க கூட மறிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் ஆபேல் கொல்லப்படும் போது மறித்தான். சரி, ஆபேல் இதை தடுத்திருக்கலாங்க, மறிக்காமலேயே இருந்திருக்க முடியும். எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. மத்தேயு 6 அதிகாரம், மத்தேயு 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனம். ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கோங்க. இது முக்கியமான விஷயம், இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிற விஷயம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இயேசுசாமி எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்ததா 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ஆபேல் என்ன தெரியுங்களா பண்ணிருக்கணும்? இப்படி ஜெபிச்சிருக்கணுங்க கர்த்தர்கிட்ட, தேவன் கிட்ட, என்னை தீமையில இருந்து ரட்சித்து கொள்ளும், என்னை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்திருக்கணும். ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல தேவன் என்ன சொல்றாரு? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். அவர்கள் ஆழக்கடவர்கள். சங்கீதம் 115:16, பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார். அதாவது தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது அவங்களுக்கு ஃப்ரீ வில், அதாவது சுய இஷ்ட முறை, சுய விருப்ப முறை, நீங்களே உங்களுக்கானதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃப்ரீடத்தை கொடுத்தாரு. ஃப்ரீ வில்லோட தான் அவங்கள படைச்சாரு. அவங்களே அவங்களுடைய காரியங்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அதனாலதான் அவர் சொல்றாரு, இதையெல்லாம் நீங்கள் ஆளக்கடவர்கள், அவர்கள் ஆளக்கடவர்கள், அவங்களே பார்த்துக்கிட்டோம், அவங்க ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாரு? லெட் them have dominion அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ வில்ல தேவன் கொடுத்தார். ஆனா ஆதாம் மீறி என்ன பண்ணிட்டான்? பிசாசுக்கு அந்த ஆளுகைய விட்டு கொடுத்துட்டான். அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஆனா தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது இந்த ஃப்ரீ வில்லோட தான் படைச்சார். அதனால தேவன் என்ன பண்ண மாட்டார்? இவங்களோட விஷயத்துல இன்டர்வின் பண்ண மாட்டார், இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். அதுக்கு என்ன பண்ணும்? தேவன் கிட்ட ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாரையும் தேவன் கிட்ட ஜெபிங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்றது. சோ இவங்க விஷயத்தை இவங்களே பார்க்கலாம் அப்படின்ற சுய இஷ்ட வாழ்க்கை முறைய தேவன் உங்களுக்கு கொடுத்ததுனால, ஃப்ரீ வில்ல கொடுத்ததுனால இவங்களோட காரியத்துல தேவன் இன்டர்வின் பண்ண மாட்டார். அப்போ ஆபேல் என்ன பண்ணிருக்கணும்? ஜெபிச்சிருக்கணும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். இது ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா காயின் கொல்ல போறான்னு சொல்றது ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? அவன் அந்த இன்டென்ஷனோட இருக்கிறான்றது ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. இப்படி ஜெபிக்கணும்னா ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது சந்தேகம்தான். சோ அவன் ஜெபித்திருக்கவில்லை. காயினோட இன்டென்ஷனும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. அதனால ஆபேல் ஜெபித்திருக்கவில்லை. இந்த மாதிரி நம்ம கொலை செய்யப்படுவோம், கொலை நடக்கும் அப்படின்றது ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால அவன் ஜெபித்திருக்கவில்லை. ஆனா அதனால இவன் ஜெபித்திராத தொட்டு தேவன் இன்டர்வென் பண்ண முடியல, இன்டர்ஃபியர் பண்ண முடியல. அதனால அவன் கொலை செய்யப்படுகிறான். ஆனா அதுக்கு அப்புறமா தேவன் அவனோட கேஸ் விஷயமா காயின் கிட்ட பேசுறாரு. கர்த்தர் காயினை நோக்கி, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றார். இப்ப அவங்களோட விஷயத்துல தலையிடுறாரு அவரு. அப்ப நீங்க கேட்கலாம், கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தலையிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்போ தலையிடல, அவர் ஏன் பாதுகாக்கல ஆபேல? அவன் இத்தனைக்கு அட்டோன்மெண்ட் செலுத்தினானே, ஏன் பாதுகாக்கல? ஆனா கொலை நடந்த பிறகு இப்ப அவரு தலையிடுறாரே
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஆனா இப்ப ஆபேல் ஜெபித்தாங்க. ஆபேல் ஜெபித்தா. முன்னாடி அவன் ஜெபித்திருக்கல, ஜெபிக்கணுமான்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஏன்னா காயின் அவன் தீமையாவே பார்த்திருக்க மாட்டான். காயினோட இன்டென்ஷனும் தெரிஞ்சிருக்காது. இன்னொரு ஒரு விஷயம்னா முதல்ல இந்த மாதிரி மனித கொலை நடந்ததே இல்லை, மனித மரணம் நடந்ததே இல்ல. அதனால அந்த அவேர்னஸே ஆபேலுக்கு இல்ல. அதனால அவன் ஜெபித்திருக்கவில்லை. அதனால தேவன் தலையிட அவங்களோட விஷயத்துல, அவங்க குடும்ப விஷயத்துல தலையிட தேவன் இல்லை. ஆனா இப்ப தலையிடுறாரு. அப்ப ஏன் தலையிடுறாருன்னா, இப்ப ஆபேல் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்னு பாருங்க. அதற்கு அவர் கர்த்தர் சொல்றாரு காயின் கிட்ட, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்ப பாருங்க, ஆபேலுடைய ரத்தம் பூமியில இருந்து ரத்தத்துல சிந்துனால, காயின் பூமியில சிந்துனால அந்த ரத்தம் ஜெபிக்குது, கதறுதான். இங்கிலீஷ் இதுல கதறுதுன்னு போட்டிருக்கு. கதறுது, கதறி ஜெபிக்கிறான். இந்த மாதிரி என் அண்ணன் என்ன கொலை பண்ணிட்டான், எனக்கு நீதி செய்யுங்க, நியாய விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆபேல் ஜெபித்ததுனால தேவன் தலையிட்டு, அதுதான் என்ன செய்தன்னு விசாரிச்சு, உனக்கு இதெல்லாம் நடக்கும், நீ என்ன திறமா செஞ்சுட்டு அதோட ரிசல்ட் இதெல்லாம் சொல்லிட்டு காயினுக்கு விளக்குறாரு. லாஸ்ட்ல அவன் புறப்பட்டு போகிறான். இப்ப புரியுதா நம்ம எல்லாரும் எப்படி ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அதனாலதான் எல்லா விசுவாசிகிட்டையும் நாங்க சொல்லுவோம், ஜெபிங்க. ஜெபிச்சிங்களா? இன்னைக்கு ஜெபிங்க, தினமும் ஜெபிங்க, எல்லா விஷயத்துக்காகவும் ஜெபிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் கிட்ட அப்டேட் பண்ணுங்க. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லி வச்சார், பிரேயர் இஸ் earthly license for heavenly interference அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவன்லி உங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணணும், ஹெவன்லி ஃபாதர் இன்டர்ஃபியர் பண்ணா, நம்ம தேவன் இன்டர்ஃபியர் பண்ணா நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆபேல் ஜெபித்திருக்கவில்லை. ஆனா அப்புறம் ஜெபிக்கிறான். அப்புறம் அவர் தலையிட்டு காயனோட பேசி காரியங்கள செய்யறார். ஜெபிங்க. இன்னையில இருந்து ஜெபிக்காதவங்க இன்னையில இருந்து ஜெபிங்க, ஜெபிக்க தொடங்குங்க. பிரேயர் மீட்டிங் தான் நாங்க போறோம், அங்க எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, அந்த காமன் பிரேயர் வேணாம். ஒவ்வொருத்தரும் பர்சனல் பிரேயர் தேவன் கிட்ட பண்ணுங்க, பர்சனலா ஜெபிங்க. உங்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க, அப்டேட் பண்ணுங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க தேவன் கிட்ட. அப்பதான் அவர் உங்க விஷயத்துல தலையிட முடியும். ஏன்னா தேவன் தன்னோட வார்த்தையை மீறவில்லை. பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார், லெட் தம் ஹாவ் டொமினியன் சொல்லியிருக்காரு, அவர்கள் அளக்கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சும்மா நம்ம விஷயத்துல தலையிட மாட்டார். நம்ம இன்வைட் பண்ணினால் ஒழிய, நம்ம இன்வைட் பண்ண உடனே நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவார். அதனால ஜெபியுங்கள். அவ்வளவுதாங்க. நம்ம காய்ந்தான் ஆபேலை கொன்றானா அப்படின்ற காரியத்தை பார்ட் 5 வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இப்போ அது எல்லா விஷயமும் முடியுது, நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் பார்ட் 5ஓட. இது சம்பந்தப்பட்ட இன்னொரு சப்ஜெக்ட அடுத்த வீடியோல பார்க்கலாம், ஆனா வேறொரு தலைப்புல. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் திருப்பிய தொடர்ந்து கேளுங்க, எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளட்டும், இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கொள்ளட்டும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவராக இருங்கள். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. காத்திருங்க. அடுத்த வீடியோல வேறொரு தலைப்புல நம்ம பார்க்கலாம். ஆமேன்.